வணங்க வேணும் என்று கூட்டி மணல் குமித்தா குச்சாலிங்கம் பிடித்து வைத்தா சேத்து மணல் குமித்து சிவனாலிங்கம் பிடித்து வைத்து அனைத்து மணல் குமித்து ஆத்தலிங்கத்தை பிடித்து வைத்து அரணாருடைய லிங்கங்களை பிடித்து வைத்து ஆதிலிங்கம் சோதிலிங்கம் அரணாருடைய ஆத்மலிங்கம் 3 லிங்கத்தை கோட்டைக்கு உள்ள வச்சா மீதமுள்ள 100 லிங்கத்தை கோட்டையை சுத்தி காவலா வைத்தார். சிவபெருமானுடைய லிங்கத்தை வைத்தால் மட்டும் போராது, ஆண்டவனுக்கு அன்றாட பூஜைகளை செய்து நம்ம அன்போடு வணங்கணும். கோவில கட்டினா போராது, கோவில கட்டினா தினம் பூஜை பண்ணணும். ஆமா பூஜை பண்ணணும்ல, தினம் பூஜை பண்ண முடியல வைங்க. ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை பண்ணணும், பூஜை பண்ணணும். அப்பதான் அந்த சாமி ஆமா சக்தி இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிடுதோம்ல, ஆமா பசிக்குதா நாம சாப்பிடுறோம். அதாவது அதே மாதிரி அவங்களுக்கும் பசிக்கும்ல. நாங்க தான் 3 நேரம் சாப்பிடுறோம், 4 நேரம் சாப்பிடுறோம். சரி ஆமா சரி, அதனால ஒண்ணு போற இல்ல. ஆமா சரி சரி. அப்ப இந்த சிவபெருமானுக்கு பிடித்து வைத்த லிங்கத்துக்கு சரி அன்றாடம் நாமல் பூஜை செய்ய வேண்டும் என்று பூங்காவன தோட்டத்தில் வந்து பூமலர்களை பறிக்க வேணும் என்று அவள் எப்படி பூ பறித்தால் தெரியுமா? கையால மலர் பறித்தாள், செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்தார். வெள்ளை துரட்டி கொண்டு வெள்மை இலைகளை கொண்டு வந்த என் தாயான முத்தாரம்மா ஆண்டவன் பகவானுக்கு சிவலிங்கத்துக்கு போட்டு காலையிலையும் மாலையிலையும் அடேங்கப்பா அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவனே தஞ்சம்னு சொல்லி அவருக்காக என் தாயான முத்தாரம்மா காளியம்மா வடக்குத்தியா நாகம்மா 8 பேர்களுமே இருந்து பூஜைகளை செய்து வருகிறார். பூஜைகளை செய்கிறான்னா சிவபெருமானுக்கு பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திருநீற்றால் அபிஷேகம், மாவால் அபிஷேகம், மஞ்சளால் அபிஷேகம், பல வகை அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திரவியத்தால் அபிஷேகம், இப்படி 21 வகையான அபிஷேகங்களை செய்து அட்டகாலி 8 பேர் ஆண்டவனை காலையில இருந்து இரவு வரைக்கும் இறைவனை எப்படி வணங்கி வருகின்றார் தெரியுமா? அவ பகவான் என்று சொல்லுவார், அவ பஞ்சாச்சரம் பூசுவார், அவ சிவனார் என்று சொல்லுவார், நெற்றியில் திருநீரும் பூசுவார், அவ கடவுள் என்று சொல்லுவார், கடவுள் என்று சொல்லுவார், முத்தாரம்மா கையெடுத்து வணங்குவார்,
தவறாம இரவும் பகலும் எல்லாரும் தவறாம இறைவனே தஞ்சம்னு சொல்லி ஆண்டவனை எண்ணி அல்லும் பகலும் வணங்குறார் சோபியவர்கள். அப்ப 8 பேருமே இறைவனை எண்ணி வணங்க முக்கால வேலை பூஜைகளை முசியாமல் செய்து வாரார். 4 கால வேலை பூஜைகளை நலமோடு செய்து வாரார். 5 கால வேலை பூஜைகளை ஆண்டவனுக்கு அன்போடு செய்து வருகிறார்கள். அப்படி 8 பேரும் இருந்திருந்து பூஜை செய்ய செய்ய ஒரு நாளா 2 நாளா எத்தனை வருடமாக வணங்கி வருகின்றார் தெரியுமா? 12 வருட காலா 12 வருட காலம் என் தாயான முத்தாரம்மா பகவானையும் வணங்குவாளா. 20 25 வருட காலம் ஈசனையும் வணங்குவாளா. 30 35 வருட காலம் முக்கண்ணனை வணங்குவாளா. 40 வருட காலம் நாதனை வணங்குவாளா. 50 வருட காலம் தாய வருட காலம் ஆண்டவனை வணங்குவாளா. முத்தாரம்மா ஆண்டவனை வணங்குவாளா. அவள் 50 வருட காலம் ஆண்டவனை வணங்கி வார். 50 வருட காலங்களாக ஆண்டவனே தஞ்சம் என்று சொல்லி இறைவனே தஞ்சம்னு இருந்து பூஜைகளை செய்து கண்டு வணங்கி வருகிறார்கள். 51ஆம் வருடம் என்னைக்கு பிறந்ததோ அன்னையோட அம்மாளுக்கு ஆணவம் அகம்பாதம் பிறந்து விட்டது. ஆணவம் அகம்பாதம் வந்த போது என் அட்டகாளியர்கள் 8 பேரும் பகவான நினைக்க மாட்டான், பஞ்சாட்சரம் பூச மாட்டான், சிவனை நினைக்க மாட்டான், திருநீரும் பூச மாட்டான், கடவுளையும் நினைக்க மாட்டான், கரம் எடுத்து வணங்க அவ கடவுளையும் நினைக்க கையெடுத்து வணங்க ஆதி வெள்ளி கையிலையே ஆண்டவே பகவானுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. இவ 51ஆம் வருடத்தில் ஆணவ அகம்பாதம் உண்டாங்கி ஆண்டவனை வணங்குவதையே விட்டுட்டார். தன்னை மிஞ்ச தாரணியில யாரும் இல்லை என்று என் தாயான முத்தாரம்மா பகவான நினைக்கிற பஞ்சாட்சரம் பூசவில்லை, சிவனை இணைக்கவில்லை, திருநீரும் பூசவில்லை, கடவுளையும் நினைக்கல, கையெடுத்து வணங்கல. அப்ப கையெடுத்து வணங்கலைன்னா உடனே கையில சிவனுக்கு பூஜை இல்லைன்னா என்ன ஆகும்? சிவலிங்கத்துக்கு பூஜை இருந்தா தான் சிவனுக்கு அருள் இருக்கும். அவ சிவலிங்கத்துக்கு பூஜை இல்லையானா சிவனுக்கு அருள் இருக்குமா? ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. இறைவனோட கைலாசமே இருளா இருக்கு, பகவானோட கைலாசமே பாலடைந்து இருக்கு, கடவுளோட கைலாசம் காரிருளா இருக்கு. அப்போ இறைவனார் கைலாசம் இப்படி இருளாகவே இருக்க பார்த்தா பார்வதி ஆண்டவனுக்கு இருள் நீங்க அருள் வரணுமானால் அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்து பால் குடம் கொண்டு வந்து பகவானுக்கு பாலாபிஷேகம் முடிக்கணும் அப்படின்னு 8 பேருமாக ஒன்றாக கூடி அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்த பார்வதி திருப்பார் கடலுக்கு சென்று தீர்த்தங்களை கொண்டு வர வேணும் என்று சொல்ல பார் கடலுக்கு வந்தார்கள். அஷ்டதிக்கு பாலர்கள்
கண்ணபிரானை கண்டு வணங்கி ஆஹா உள்ள விவரத்தை சொல்லி சொல்லி கண்ணன் கையால் பால் குடத்தை எடுத்து கொடுக்க ஆமா அவரவர் பால் குடத்தை சுமந்து கொண்டு வரும்போது அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க எப்படி நம்ம பால் குடத்தை சுமந்து கைலாசத்துக்கு போறோம் கைலாசத்துக்கு சீக்கிரமா போகணும்னா எந்த வழியா போகலாம்? குறுக்கு வழியா எப்படி போகலாம்? குறுக்கு வழியா போனோம்னா உன்னை குப்பரை போட்டு தான் மிதிக்கணும். நான் குறுக்கு வழின்னு சொல்றேன், நீ என்ன குப்பரை போட்டு மிதிக்கணும். ஆமா, நீ தான் குறுக்கு வழியா போனோம்னா. குறுக்கு வழினா சாட்டுக்கட்டு வழி. குறுக்கு வழினா குப்பரை போட்டு தான் மிதிக்கணும். ஐயா சாட்டுக்கட்டு வழியா? ஓ சாட்டு பத்து வழியா? சாட்டுக்கட்டு. சாட்டு பத்து நம்ம தட்ட அது பாப்பாக்குடி பக்கத்துல. அப்படியா? அது வேற. அப்போ ஓ சாட்டு என்னதான் சொல்லவோ எனக்கே தெரியல. சாட்டுக்கட்டு வழியா போணுமோ? எதை சொன்னாலும் ஆமா நீங்க அதை எடுத்து சொல்லுவீங்க. ஆமா இன்னொரு வழி சொல்லட்டுமா? அதாவது ஆமா ஒரு பக்கத்து பாதை எங்க இருக்கோ அந்த பாதையில போமா. ஆமா சாட்டான பாதை பக்கத்து பாதையில போகணும். சீக்கிரமா போகக்கூடிய குறுகிய பாதை எங்க இருக்குன்னு பார்க்கணும். குறுகிய பாலம். அப்ப கைலாசத்துக்கு சீக்கிரமா போனோம்னா முப்புறத்து கோட்டை வழியா போனா முத்தாரம்மா கோட்டை வழியா சீக்கிரமா போயிடலாம். அங்கதான் அப்படின்னு அஷ்டதிக்கு பாவர்கள் முத்தாரம்மனுடைய முப்புறத்து கோட்டை வழியாகவே பால் குடத்தை சுமந்து வருகிறார்கள். அப்ப சுமந்து வந்தாலும் போராது, நமக்கு நேரமும் போகணும், நடையும் தொலையணும். கொண்டு போகக்கூடிய பால் குடத்தினுடைய கணமும் நமக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? இப்பவும் வயக்காட்டுல வேலை பார்க்காங்கன்னு வையி, களைப்பு தெரியாம இருக்கணும்னு பாட்டு பாடிக்கிட்டு பழக்கம் எடுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. அத மாதிரி நம்ம கைலாசத்துக்கு பால் குடத்தை கொண்டு போனோமானா அதற்கு தகுந்த பாட்டு பாடி நடனம் ஆடினாமல் போக வேணும் என்று அந்த அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் எப்படி பாட்டு பாடி வருகிறார்கள். கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கர், கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கர், சிவ சம்போ சங்கர், கொண்டு வாரம் பால் குடத்தை சம்போ சங்கர, நாங்க கொண்டு வாரம் பால் குடத்தை சம்போ சங்கர, சிவ சிவ சம்போ சங்கர. சம்போ சங்கரா
காய்க்கும் மாலை சுப்பையா சுப்பையா அது உத்திராசம் காய்க்கும் மாலை எப்பையா எப்பையா கந்தையா அவேலையா பகவானுக்கு பால் குடம் என்று சொல்லி அஷ்டருக்கு பாலர்கள் எல்லாம் ஆதி கைலாசத்திற்கு பால் குடத்தையே சுமந்து வருகிறார்கள். அப்ப சுமந்து வரக்கூடிய நேரத்தில் முப்புறத்து கோட்டை வெளியே வந்தாங்க பாரு. ஆண்டவே பகவான் கடவுள் சிவபெருமாமலை சொன்ன உடனே இவங்க பாடின பாட்டனது முத்தாரம்மா கோட்டைக்குள்ள போய் கேக்கு. அப்ப முத்தாரம்மா கோட்டைக்குள்ள கேட்ட உடனே அப்ப முத்தாரம்மா நினைக்கா ஆண் வரக்கூடாது ஆண் வாடை அடைக்க கூடாது நம்ம கோட்டைக்குள்ள நம்ம போட்டடிச்சு போட்டிருக்கோம். நம்ம கோட்டைக்குள்ள ஒரே கூட்டமா கேட்க இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அவன் கையில வேப்பல கப்பர திருப்பெரம்பு சூலாயுதம் அத்தனை தன்னை தன்னோம் தனனை தன்னோம் தானை தனனை தன்னோம் தானை தந்தானை தானை தன்னோம் தனனை தன்னோம் தானை தனனை தன்னோம் தாய வேலை நல்ல வேலையம்மா தாய வேலையம்மா முத்தாரிக்கு விளையாடும் சமயம்மா ஓடியா அம்மா தாய மத்தியான மதியம் போல என் தாயான முத்தாரம்மா உனக்கு மதிய உச்சி வேலையில கொண்டு என் அக்காரங்க 8 பேரும் ஆடி விளையாடுவாளா என் வாராளே வாராளே அவ வடிவழகி முத்தாரம்மா தாய குலசேகர வட்டனத்து ஞானமூர்த்தி ஈசனோடு அவ நாயகியா வந்த வேளா கடற்கரையில நீராடி உன் கடத்த குண்டல சிக்காட்டி ஏன் கட்டழகி முத்தாரம்மா உனக்கு 5 சட கொஞ்சி வார அழகு சட பின்னி வார சட குலுங்க முடி குலுங்க உன் கோர முடி நின்ற செய்ய ஏன் கோலக்கார முத்தாரம்மா ஏன் போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மணி குலவ அவன் வாக்கு சொன்னா தப்பாது முத்தாரம்மா வரம் கொடுத்த வையாத ஏன் அம்பி வந்த மக்களுக்கு நாய நல்ல வரம் தான் கொடுப்பா ஓடியா அம்பியா முத்தாரம்மா நாய வேப்பிலைய கையில எடுப்பா அவன் வேதனைய தீர்த்திடுவான் தீராத வினைகள் எல்லாம் என் தாயான முத்தாரம்மா அவன் திருநீச்சா தீர்த்திடுவான் என் மாறாத வினைகள் எல்லாம்
உலக சக்தி முத்தாரம்மா இந்த உலகம் எல்லாம் உன் பெயரா இந்த நாடு எல்லாம் தாய ஓம் பெயரு எங்க முத்தாரம்மா நகரம் எல்லாம் உன் புகழா தாயார்
தான் வணங்கி என் குலசை நகர் முத்தாரம்மா அவ எங்க எங்க போவோம் என்று யானப்பால வழியாக அவ தென்காசி தன்னதியில அம்மா ராஜ கோபுரத்தில் அவ விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி அவ அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னை விட்டு தாய எங்க எங்க போவோம் என்று என் தாயான முத்தாரம்மா அவ குலசேகர பட்டணம்மா என் கோலக்கார முத்தாரம்மா அவ தென்காசி தன்னை விட்டு ஆசாத் நகர விட்டு பாவூர் சத்திரம் பாதை கூடி என் தாயான முத்தாரம்மா அவ ஆலங்குள வழியாக அவ மாறாண்ட பாதை கூடி திருநெல்வேலி டவுனதியில நெல்லையப்ப சாஸ்திரிய காந்திமதி அம்மாளையும் தாயான முத்தாரம்மா அவ திருநெல்வேலி டவுனதியில அம்மா நெல்லையப்ப சாஸ்திரிய அவ காந்திமதி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி எங்க எங்க போவோம் என்று வாராள 8 பேரும் சிறுவைகுண்டம் பாதை கூடி என் தாயான முத்தாரம்மா குறும்பூர் பாதை கூடி அந்த குலசேகர பட்டணத்தில் அவ குலசை நகர் முத்தாரம்மா அவ கடற்கரையில நிலைய வாங்கி ஞானமூர்த்தி ஈசனோடு தசரா நாயகியா என் தாயவளும் தானம் வந்து அந்த குலசேகர பட்டினத்தில் கடற்கரையில நீராடி அவ கணத்த குந்தல சிக்காத்தி என் கட்டழகி முத்தாரம்மா அவ அக்கினிய கையில் எடுத்து என் ஆடி வீழையாடுவாளா அவ அங்கிருந்து பயணமாகி புறம்பூர் பாதை கூடி திருவைகுண்டம் தலை கடந்து திருநெல்வேலி தன்னை விட்டு தாய எங்க எங்க போவோம் என்று ஆலங்குள மார்க்கமாக அவ வாராளே முத்தாரம்மா அவ எங்க எங்க வாராளானா அத்தியூத்து விளக்கு விட்டு முத்து கிருஷ்ணா பேரை விட்டு புதர் பாதை கூடி அவ கிழக்கு முகமாக வாராளே முத்தாரம்மா பிறகு தெற்கு முகமாகி என் தாயான முத்தாரம்மா அவ வடக்கு முகம் வாராள இந்த அச்சங்குட்டம் ஊருக்குள்ள நாம அரசால வேணும் என்று நாடார் குலம் மதியில சான்றோ சத்திரிய மக்களிடம் தாய ஊருக்கு நிறைய வாங்கி இந்த அச்சங்குண்டம் ஊருக்குள்ள அரசால வேணும் என்று சான்றோ சத்திரிய குல மக்களிடத்திலே நிலையத்தை வாங்கி அவளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் தெய்வ வாக்கு சொல்லும் தெய்வமாகவே இருந்து இந்த அச்சங்குட்டம் வாழும் மக்களையும் இந்த முத்தாரம்மனை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து என் முத்தாரம்மாவாகப்பட்டவள் மக்கள் ஓர் பயிராக என் முத்தாரம்மா ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். மங்கள வாலியவே வாலியவே பாடுவதற்கு நாங்க பாடுவதற்கு
போக்கிஸ்தார் கணக்கு பிள்ளை அவரி கொடுத்த மக்கள் எல்லாம் வாழ வேணும் 100 கோடி கோவிலுக்கு வந்த மக்கள் கும்பிட்டு வணங்கியவர் பூஜை செய்த பூசாரி புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் புகழுடனே வாழ வேண்டும் பண்டலது போட்டவர்கள் அலங்காரம் செய்தவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் சப்பரம் சுமந்தவர்கள் அம்மா தேரெடுத்த பேர்கள் எல்லாம் படம் பிடித்த கரங்கள் எல்லாம் வாழ வேணும் 100 கோடி ஆலயம் தன்னதில மேளமது அளித்தவர்கள் நாதஸ்வர வித்வான்கள் தார தப்பட்டை கலைஞர்கள் சந்தோஷமா வாழ வேணும் அன்னதானம் போட்டவர்கள் பொங்கலிட்ட தாய்மார்கள் குலவை போட்ட பெண்கள் எல்லாம் ஆடிய கோமரத்தான் நியமிதங்கள் செய்தவர்கள் என்னை வச்சு வாழ வேண்டும் ஆடு கிடாய் பலி கொடுத்தோம் அனைவரும் வாழ வேண்டும் கும்பிட்டு வணங்கியவர் முளைப்பாரி போட்ட பெண்கள் கும்மியடித்த தாய்மார்கள் கோடிக்காலம் வாழ வேண்டும் இருக்க இடம் தந்தவர்கள் சாப்பாடு கொடுத்தவர்கள் காப்பி தண்ணி கொண்டு வந்தோம் கைலை போல் வாழ வேண்டும் கோவிலுக்கு வந்த மக்கள் பந்தலிலே வந்த மக்கள் இந்த பலசனமும் வாழ வேண்டும் என் இல்லதுவும் பார்த்தவர்கள் நாமல் கதை கேட்டவர்கள் நம்மை ஏசினவர் பேசினவர் எல்லோரும் வாழ வேண்டும் போச்சினவர் தூச்சினவர் பொற்காலம் வாழ வேண்டும் அன்பளிப்பு செய்தவர்கள் நம்மை ஆதரித்த சீமான்கள் அனைவரும் வாழ வேண்டும் மைக்கு சட்ட அமைத்து தந்த ஆபரேட்டர் வாழ்க வாழ்க ஒலி ஒலி அமைத்து தந்த அன்னை உரிமையாளர் வாழ வேண்டும் கோவிலுக்கு வந்த மக்கள் கோடிக்காலம் வாழ வேண்டும் ஆலயம் தன்னதில அனைவரும் வாழ வேண்டும் காவல்துறை அதிகாரி வீடியோ பதிவு செய்தவர் மேன்மை வச்சு வாழ வேண்டும் என் பிள்ளதுவும் வாழ்க வாழ்க என் வீசுகோலும் வாழ்க வாழ்க என் கொடவுடைக்கு கைமணி கட்ட கோடிக்காலம் வாழ வேண்டும் பாடினவர் வாழ்க வாழ்க பக்க புலவர் எல்லாம் வாழ்க வாழ்க கொட்டினவர் தட்டினவர் ஆடினவர் பாடினவர் அனைவரும் வாழ வேண்டும்
பெருமானே. ஹலோ